டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த இந்தியா, ரஷ்யா, சீனா மெகா கூட்டணி. வெளியுறவு கொள்கையை பரிசீலிக்கும் இந்திய அரசு. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பரிசீலனை தொடங்க உள்ளதாக தகவல். இந்த மாதமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. ஓபிஎஸ் தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம், திருமாவளவன் கருத்து. சாதிய ஆணவ வன்முறையில் கவின் மரணமடைந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் சுபாஷினி கண்ணீர் விட்டு கதறல். மறைந்த நடிகர் மதன்பாப் உடல் தகனம். திரைப்பட கலைஞர்கள் கண்ணீர் மழையுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு இறுதிச் சடங்கு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள இந்தியா, ரஷ்யா, சீனா மெகா கூட்டணியை உருவாக்க முடிவு செய்துள்ளதாகவும் இதுகுறித்த வெளியுறவு கொள்கையை இந்தியா தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா வரி விதிப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று இந்தியாவுக்கு ட்ரம்ப் நிர்பந்தம் செய்து வருகிறார். அமெரிக்காவின் இந்த ஆதிக்க போக்கை எதிர்கொள்ள இந்தியா, ரஷ்யா, சீனா நாடுகள் இணைந்து புதிய வெளியுறவு கொள்கையை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இந்தியா, ரஷ்யா, சீனா இணைந்து உலகளாவிய கூட்டணி உருவாகும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் பரிசீலனை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் பெயர்கள் திரட்டப்பட்டு அதன் விவரம் இம்மாதமே அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதன்படி தேர்வாகும் புதிய பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஓபிஎஸ் தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் அதை வரவேற்போம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தன்னை சந்திக்க நேரம் ஒதுக்காததால் இந்திய கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகினார். இதைத் தொடர்ந்து 3 முறை அவர் முதலமைச்சரை சந்தித்து பேசியுள்ளார். இதேபோல பிரேமலதாவும் முதலமைச்சரை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். எனவே 2 பேரும் திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அப்படி வந்தால் அதை வரவேற்போம் என்றும் சாதிய மதவாத கட்சிகளை தவிர யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று திருமாவளவன் கூறியுள்ளார். அதேவேளையில் கூட்டணி குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்கக் கூடாது என்று ஓபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். என்டிஏ கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகியதால் ஆதரவாளர்களுக்கும் பாஜகவுக்கும் வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. ஒருவரை ஒருவர் விமர்சிக்கின்றனர். இந்த நிலையில் கூட்டணி குறித்து தொண்டர்களோ நிர்வாகிகளோ கருத்து கூற வேண்டாம் என்று ஓபிஎஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதிய ஆணவ தாக்குதலால் இளைஞர் கவின் மரணமடைந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் சுபாஷினியிடம் விசாரணையை நடத்தினர். சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அப்போது கேள்விகளுக்கு சுபாஷினி அழுது கொண்டே பதிலளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கவினை நெல்லைக்கு அழைத்தது யார், இந்த சம்பவத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது போன்ற கேள்விகளை அவரிடம் போலீஸ் கேட்டதாக கூறப்படுகிறது. சாதி ஆணவ வன்முறைகள், மரணங்களை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திருமாவளவன் அறிவித்துள்ளார். சென்னையில் தனது தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சாதி ஆணவ மரண வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதற்கு வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம், அரியலூர், கடலூர், ராமநாதபுரம், நாகை, நெல்லை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதிக மழை பெய்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. 3 தேசிய விருதுகளை வென்ற பார்க்கிங் திரைப்படக் குழுவினர் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சந்திப்புக்கு பின்னர் புகைப்படங்களை பகிர்ந்துள்ள ஹரிஷ் கல்யாண் விருதே வாழ்த்திய தருணம் என்று பதிவிட்டுள்ளார். கமல்ஹாசனுடனான உரையாடலா அல்லது யூனிவர்சிட்டி படமா என்று தெரியவில்லை என்றும் அவர் புகழ்ந்துரைத்துள்ளார். திரைப்படத்துறைக்கு வந்து 33 ஆண்டுகளை நிறைவு செய்ததையொட்டி நடிகர் அஜித் உருக்கமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். சினிமா எனும் அற்புத பயணத்தில் 33 ஆண்டுகள் நிறைவு செய்வதாக குறிப்பிட்டுள்ள அஜித், எந்த சிபாரிசும் இல்லாமல் இந்த துறையில் நுழைந்ததாக தெரிவித்தார். ரசிகர்களை தனது சுயநலத்திற்கோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் எனவும் அஜித் உருக்கமாக தெரிவித்துள்ளார்.
மறைந்த நடிகர் மதன் பாப் உடல் திரைக்கலைஞர்களின் கண்ணீருக்கு இடையே இன்று தகனம் செய்யப்பட்டது. உடல்நலக்குறைவால் காலமான மதனின் உடலுக்கு அவருடைய அடையார் இல்லத்தில் இன்று திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.